பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். பிரியமானவர்களே, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. வாயின் பலன் அப்படின்றால் நாம் எவைகளை பேசுகிறோமோ அவைகளையே நாம் சுதந்தரிப்போம். நாம் எவைகளை நாம் பேசுகிறோமோ அவைகளை சுதந்தரிப்போம் என்பது மாத்திரமல்ல, எவைகளை நாம் விசுவாசித்து சொல்லுகிறோமோ நம்புகிறோமோ அது நம்முடைய வாயின் பலனாக நம்முடைய வாழ்க்கையில நடந்தேறுகிறதாக இருக்கிறது. ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொல்லி அதை நாம் நம்முடைய நாவினாலே வாயினாலே அதை சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே அது நன்மையாக பலனாக கடந்து வரும். இப்படியாக ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சோதிக்கும் ஒரு காரியம். ஒரு இடத்துல ஒரு தண்ணி பாட்டிலில் நல்ல தண்ணியும் மற்றொன்று பாட்டிலே அதிலும் நல்ல தண்ணியும் பிடித்து வைத்து கொண்டு அதிலே ஒரு தண்ணியை ஆசீர்வதித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால், நீ மதுரமானது, நீ அருமையானது, நல்ல தண்ணீர் என்று சொல்லி அந்த தண்ணீரை ஆசீர்வதித்திருக்கிறார்கள் தங்களுடைய நாவினாலே, தங்களுடைய வார்த்தையினாலே. மற்றொரு தண்ணியை அதை சபித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். இந்த தண்ணி என்ன இப்படி இருக்குது, இது கலங்கலா இருக்குது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி சபித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளளவும் அந்த வார்த்தைகளை, அந்த தண்ணீர்களை பார்த்து சொல்லி கொண்டே இருந்திருக்கிறார்கள். நல்ல தண்ணீர் என்று சொன்னதை எடுத்து பார்க்கிற பொழுது அது நல்லதாகவே இருந்திருக்கிறது. நல்ல தண்ணீர் அடுத்து கெட்டதாக மாறியதை பார்த்திருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், அந்த தண்ணீரிலே அநேக கிருமிகள், அநேக பூச்சிகள், அந்த தன்னுடைய நிறம் மாறி இருக்கிறது. அதை துறக்கிற பொழுதே துர்நாற்றம் வீசி இருக்கிறது. இப்படியாக அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறதை கேள்விப்பட்டு இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். எப்படி ஒரு தண்ணீரை நாம் ஆசீர்வதிக்கிறோமோ அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறதோ, ஒரு தண்ணீரை நாம் சபிக்கிறதாக இருக்கிறதோ, அது போலவே நம்முடைய நாவினாலே, நம்முடைய வாயினாலே நன்மைகளை பேசுகிற பொழுது நன்மையானவைகளை நாம் அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான காரியங்களை பேசுகிற பொழுது எல்லாமே நமக்கு எதிர்மறையாக மாறி போகிறது. நாம் நலமானவைகளை பேசி நன்மைகளை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறிப்போம். வசனம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆகவே நாம் நம்முடைய நாவினாலே நன்மைகளை பேசுவோம், நல்லவைகளை செய்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார். God bless you.